அனைவருக்கும் வணக்கம். சக்தி வாய்ந்த சிவன் மந்திரம் எது அப்படின்றத இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாம். வெறும் மந்திரங்களை உச்சரிப்பதால் என்ன நிகழ்ந்து விட போகிறது அப்படின்னு தான் எல்லாருமே இயல்பாக யோசிப்பாங்க. ஆனால் மந்திரங்கள் சொல்கிறதால என்ன நிகழும் அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதையை இப்போ நம்ம பார்க்கலாம். எல்லா சாதனைகளையும் படைத்த ஒரு யோகி ஒரு நாள் சிவனிடம் சென்று, தங்கள் பக்தர்கள் அனைவரும் ஏன் இந்த மந்திரங்களை எப்போதும் உரக்க உச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள்? அவர்கள் என்னதான் செய்கிறார்கள்? இந்த முட்டாள்தனத்தை நிறுத்துமாறு தாங்கள் சொல்ல மாட்டீர்களா என்று கேட்கிறார். உடனே சிவபெருமான் அவரை பார்த்து, நீங்கள் ஒன்று செய்யுங்கள் என்றபடி அங்கு மண்ணில் ஊர்ந்து கொண்டு செல்கின்ற புழுவை பார்த்து, இந்த புழு கிட்ட போயிட்டு சிவ சம்போ என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்றாரு. அந்த யோகியும் அலட்சியத்துடனும் அவநம்பிக்கையுடனும் சம்மதிக்கிறாரு. அந்த புழு கிட்ட போயிட்டு சிவசம்போ அப்படின்னு சொன்ன உடனே புழு அப்படியே இறந்து போகுது. இது என்ன, ஒரு மந்திரத்தை கூறின உடனே புழு இறந்து போவதா? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சிவபெருமானும் அடுத்து சிரிச்சுக்கிட்டே அங்க சுத்தி திரியிற பட்டாம்பூச்சியை பார்த்து, அதோ பட்டாம்பூச்சி பறக்குது இல்லையா, அதற்கிட்ட போயிட்டு சிவசம்போ என்று சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இல்லை, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோகி சொல்கிறார். சிவபெருமான் என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட போயிட்டு சிவசம்போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பட்டாம்பூச்சி இறந்து போகுது. இந்த மந்திரத்தினுடைய விளைவு இதுதான் அப்படின்னா திரும்ப திரும்ப ஏன் இதையே சொல்கிறீங்க? இதை சொல்லாமல் இருக்கிறது தானே நல்லது அப்படின்னு யோகி சொல்கிறார். புன்னகை மாறாத சிவபெருமான் திரும்பவும் அந்த காட்டில் துள்ளி குதித்து அழகாக விளையாடிட்டு இருக்க மானை பார்த்து, மானை காட்டி இதன் மீது கவனம் செலுத்தி சிவசம்போ அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் மானையும் கொல்ல விரும்பவில்லை அப்படின்னு யானை யோகியோ மறுக்கிறாரு. சிவபெருமான் விடவே இல்லை. திரும்பவும் நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொன்னவுடன் மீண்டும் போயிட்டு மானினுடைய காதில் சிவசம்போ என்று சொல்லி முடிக்கிறாரு. மான் இறந்து போகுது. இதை கண்ட யோகி ரொம்பவும் கலக்கமடைகிறாரு. இந்த மந்திரத்தின் நோக்கம்தான் என்ன? இது எல்லாவற்றையும் கொல்ல மட்டுமே செய்கிறதே. சற்று நேரத்திலேயே ஒரு தாய் பிறந்த பச்சிளம் குழந்தையோட சிவனுடைய ஆசையை நாடி வராங்க. சிவன் ஞான யோகியை பார்த்து, இந்த குழந்தைக்கும் மந்திரத்தை உச்சரியுங்கள் என்று சொன்னவுடன் யோகி, இல்லை, அப்படியெல்லாம் நான் செய்ய விரும்பவே இல்லை, இக்குழந்தையை நான் கொல்ல விரும்பவில்லை என்றார். சிவன் மீண்டும் சொல்லித்தான் பாருங்களேன் என்று தூண்டி விடுறாரு. யோகியும் குழந்தையை ரொம்ப அச்சத்துடனே நெருங்கி சிவசம்போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை எழுந்து அமர்ந்து உட்காருது. உடனே அது சிவபெருமானை பார்த்து, நான் ஒரு சாதாரண புழுவாக இருந்தேன். ஒரே மந்திரத்தால் நீங்கள் என்னை பட்டாம்பூச்சியாக உருமாற்றினீர்கள். இன்னொரு மந்திரத்தினால் நீங்கள் என்னை ஒரு மானாக்கினீர்கள். மேலும் ஒரு மந்திரத்தால் நீங்கள் என்னை ஒரு மனிதராக்கி விட்டீர்கள். இன்னும் ஒரே முறை உச்சரிங்கள், நான் தெய்வீகத்தை அடைய விரும்புகிறேன் என்றது. இந்த கதையிலிருந்து நம்ம மந்திரத்தினுடைய அழகு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். அதனால் நம்ம எப்போவுமே மந்திரங்களோடையே சிவனை நம்ம வழிபடுவோம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி.